ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். வாவ் மகாநதி, அதாவது சீரியல் ஃபேன் சைட்லேருந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஓவரால் ஆடியன்ஸ் இருந்து யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வந்து ட்ராக் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த திருப்பங்கள்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்க மகாநதி. எஸ், இப்போ தான் வந்துட்டு நிவின்க்கு வந்து ட்ரூத் வந்து ரிவீல் ஆச்சு. ஸோ விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் நிவின்ட்ட சொல்கிற மாதிரி வந்து எபிசோட்ஸ் வந்து இருந்துச்சு. நான் கூட ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடுங்க, ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நிவின்க்கு இந்த ட்ரூத்லாம் ரிவீல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதனால் பின்னாடி என்ன ஆகும், ஒருவேளை நிவின் வந்துட்டு இன்னுமே இதுக்கப்புறம் காவேரியை ரொம்ப நினச்சிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரா, இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி ஏதாவது உண்மை தெரிவிப்பாரா? ஏன்னா எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க காவேரியை. ஸோ இதுக்கப்புறமாச்சு காவேரிக்காக அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரா, இல்லை மேரேஜ் முடிஞ்சிச்சு, ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ஏதாவது பிளான் பண்ணுவாரா, அந்த மாதிரியான ஒரு குழப்பங்களில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் விஜயோடைய ட்ரூத் ரிவீல். ஸோ ஆல்ரெடி விஜய்க்கு வந்து ஒரு பாஸ்ட் இருக்குன்னு தெரியும், ஒரு பேர் வந்து அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன ஆனாங்க, ஒருவேளை இறந்துட்டாங்களா, இல்லைன்னா வேற கல்யாணம் ஆயிடுச்சா, ஸோ லவ் ஃபெயிலியரா, அந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் வந்து நமக்குமே இருக்குது. ஸோ அந்த ட்ராக் வந்து கையில் எடுத்திருக்காங்க. எஸ், விஜய் நாளையுடைய அந்த ப்ரிவியூவில் வந்து காமிச்சிருக்காங்க. காவேரி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு யார் இது அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ ஒருவேளை அங்கேயும் ஒரு பக்கம் ட்ரூத் ரிவீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காவேரிக்கு வந்து ஒரு பக்கம் லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வேறு ஏதாச்சும் ஆகி அதாவது இறந்துட்டாங்களோ, இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகி அதனால விஜய் ஃபீல் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை நினைக்கும் போதெல்லாம் காவேரி சைட்லேருந்து இந்த லவ் வரும். ஸோ இதில் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ சுற்றுறீங்களே யார் தான்ப்பா பேர் காவேரிக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% வந்து விஜய் தான் வந்து பேராக வச்சுருப்பாங்க. ஸோ நிவின் பேர் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நிவின் பேரை தான் கொண்டு வராங்க அப்படின்னா சீரியலுக்கு வந்து அது செட் ஆகாது. ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அகைன் வந்து பேக் டு அவர்கிட்ட போகிறது, அந்த மாதிரிலாம் மேபி இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும் விஜய்க்கு வந்துட்டு அந்த ஒரு பேர் வந்து உயிரோடு தான் இருக்காங்களா என்ன அப்படின்றது. ஸோ ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு காவேரி தான் வந்து பேராக இருப்பாங்க. ஸோ நிவின்க்கு வேறு யாராச்சும் பேர் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கணும்னா, காவேரி வந்துட்டு இன்னுமே ஸ்டில் அவங்களுடைய டிசிஷன் என்ன அப்படின்னா, நிவினை லவ்லாம் பண்ணலை. ஒரு காலத்தில் லவ் பண்ணாங்க, இப்போ லவ் இல்லை. ஸோ இப்போ வந்து அவங்க வீட்டில் பார்க்குறது, அந்த மாதிரி வீட்டை பார்க்குறது, அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் விஜய் வேணால் லவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, பட் நிவின் கேரக்டர் மேலே லவ் வருதா அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஸோ அதை தான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸ்லையுமே அவங்க வந்து கரெக்டாக சொல்லிட்டு வராங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கும் சரி, காவேரி வந்து விஜய்க்கு சொல்கிறதும் சரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஸோ பேர் மாறுது அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ளேயும் வேண்டாம். பட் அந்த ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த மாதிரிலாம் ட்ராக்ஸ் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கே தோணுது, என்னப்பா யார் தான்ப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நிவின்க்கு இன்னொரு பேர் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எல்ஸ் நம்ம யமுனாவையோ இல்லை அங்கே இருக்க அந்த அவங்களுடைய பசுபதி பொண்ணையோ கொண்டு வந்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, ஏன்னா நம்ம எம்என்ல அவங்க வந்து எந்த மாதிரிலாம் ட்ராக்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் சுமகாநதியில். அதனால் நமக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேண்டாம். பட் இப்போதைக்கு போயிட்டு இருக்க ட்ராக்ஸ் படி இதுதான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸஸ். ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பக்கம் குமரன் அண்ட் கங்காவுடைய ஒரு வளர்ச்சி. ஸோ அவங்க வந்துட்டு அந்த இதில் வின் பண்ணதுக்கப்புறமா இப்போ அவங்களுடைய அந்த கடையை வந்து டெவலப் பண்ணுற ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அதே போல் வந்துட்டு காவேரியும் வந்துட்டு வேலைக்கு சேர்ந்தாச்சு. ஸோ அங்கேயுமே அவங்க வந்து வேலையில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அமௌண்ட் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா அதை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் காவேரியுடைய அந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய், ஸோ விஜயுடைய அந்த லவ் ட்ராக்கு, ஸோ அவருமே கொஞ்சம் கில்ட்டாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார். என்ன அப்படின்னா நிவின்ட்டு இந்த மாதிரி ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவருக்குமே காவேரி மேலே குட்டி குட்டி லவ் சீன்ஸ் இருக்குது, லவ் மூமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்களுமே வந்துட்டு எபிசோட்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி சீன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்துட்டு வெளிக்காட்டிக்கல, அவ்வளோதான். பட் உள்ளுக்குள்ளே தியாகி மாதிரி நான் காமிச்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவருடைய அந்த பாஸ்ட் ரிவீல் ஆச்சு அப்படின்னா அவருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். அதே போல் காவேரியுடைய கேரக்டருமே தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. பட் நிவினுடைய கேரக்டருமே என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கோணத்தில் வந்து மகாநதி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் டெய்லி எபிசோட்ஸ் பார்க்குறது இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக சேர்த்து வச்சு 2-3 நாள் எபிசோட்ஸ் வந்து பார்த்துடுறேன். ஸோ அதனால தான் லாஸ்ட் 2 days வந்து என்னால் பார்க்க முடியல. நான் நிறைய பேர் வந்து மகாநதி அப்டேட் கேட்டிருந்தீங்க. நானும் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததால் பார்க்க முடியல. ஸோ நேற்று வந்து எல்லா எபிசோட்ஸுமே பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நானும் ரெகுலராக வந்து எம்என் பார்க்குறேன். அப்கமிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது பர்சனலாக. ஸோ நேற்று வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணலாம், எனக்குமே சரியான காண்டு என்னப்பா என்ன மகாநதிக்கு ரிலீஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாமே, நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.